எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போறியா? போ, பிளான் போட்டு கொடுத்தவன்ட்டே போ. உனக்கும் இதே கதி தான். முன்னாடியெல்லாம் கொலை அடித்தாலும் கொலை பண்ணாலும் ஒரு நியாயம் இருக்கும். இப்போ எல்லாம் போச்சு. உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பண்ணுற? நானும் மற்றவங்கள போலவே கொலை பண்ணா எனக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? என் வழி தனி வழி. இப்போ இந்த பென்சில் எப்படி காணாமல் போகுது பாருங்க. காணாமல் போயிடுச்சு. நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு. எங்கள் அப்பா ஒரு கொள்ளைக்காரன் வேறு. ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தான். அப்போ எங்கள் அம்மா வந்து கிச்சனில் இருந்த கத்தி எடுத்து வந்து அப்படியே எங்கள் அப்பா வயிற்றில் குத்த பார்த்தா. அப்போ எங்கள் அப்பானுக்கு பயங்கர ஆத்திரம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணால் கிச்சனில் அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படியே எங்கள் அம்மா வயிற்றில் குத்திட்டான். நான் கூட என்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன லைஃப்பில் எப்பயுமே சீரியஸாகவும் இருக்கக்கூடாது, எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சிரிடா செல்லுன்னு சொல்லி வாயில் கத்தியை விட்டு கிழிச்சிட்டான். ஆமாம், நீ சீரியஸாக என்ன மாதிரி ஒரு புத்திசாலியான பைத்தியக்காரா? ஓகே, அப்படின்னு வச்சிடலாம். வேறு விஷயத்துக்கு போமா. நீங்களே ஏன் இந்த பட்டப்பகலில் ஏன் வெளியில் போகிறதுக்கு பயப்படுறீங்க தெரியும்? ராத்திரியில் வெளியில் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாஃபியா கூட்டம் வச்சுருக்கோங்க, அதுதான் தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேட்மேன். இந்த கௌதம் செட்டி இதளவுக்கு மாற்றியே அடம் பிடிக்கணுங்கிற பேட்மேன். அப்புறம் இந்த டிவியில் ஏதோ வளர்றானே கிளைன்னு சொல்லிட்டு, அவன் இந்த பேட்மேன் கையில் கிடச்சா ஜூஸ் புளிகிற மாதிரி புரிஞ்சிருவான். நான் சொல்கிறத கேட்டால் எல்லாமே ஈஸியாக முடியும். அதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன். அவ்வளோ ஈஸியான விஷயமா இருந்தால் இன்னும் அவனை போடாமல் இருக்க. ராஜா, இந்த உலகத்தில் காசு இல்லாமல் எதுவுமே. அப்போ உனக்கு எவ்வளோ வேணும்? ஆளுக்கு சரி பாதி. ஜாஸ்தி சிரிக்காதுங்க பிரதர்ஸ், அப்புறம் சிரிச்சிடும். நீங்கள் இதே மாதிரியே லேட்டாக்கிட்டே இருந்தேன்னா இந்த விஷயத்த இந்த அங்கே உட்காந்துருக்கானே கருங்குரங்கு அவன் குழந்தைக்கு குச்சி முட்டாய் வாங்கி கூட பைசா இருக்காது. கருங்குரங்கு ஏன் அப்படி சூடாகுது? உட்காருங்கண்ணா. ஒவ்வொரு சீனோட இப்பயே சொல்லிட்டு நீ இங்கேருந்து உயிரோட போயிடுவியா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவனை நான் கண்கூட்டமாக வெட்டி போடுறவங்களுக்கு நான் 10 கோடி ரூபா பைசா தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கே இருந்தால் நீங்கள் எல்லா டென்ஷனாக இருங்க. என்னோடய கார்டை நான் கொடுக்குறேன், எல்லாம் வச்சுக்கோங்க. எப்போ இந்த மேட்டரை நீங்கள் சீரியஸ் எடுக்கிறீங்களோ இப்போ கான்டாக்ட் பண்ணுங்கள்.